மிக கவனமா கேளுங்க. அவர் டிஐஜி சார் சொன்ன மாதிரி கொடூரமா கேட்காதீங்க, மிக கொடூரமா கேள்வி கேளுங்க. 2 கேள்வி இருக்கு ஐயா. ஃபர்ஸ்ட், தமிழ் தேசியம் பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல் பதில சொல்லிடவா? தமிழ் தேசியம் என்பது நதியை போல் இயல்பானது, மலையை போல் இயற்கையானது. இந்திய தேசியம் என்பது போலி, தமிழ் தேசியம் என்பது உண்மை. இரண்டாவது கேள்வி ஐயா. இலங்கையிலிருந்து இலங்கை அதிபர் ராஜபக்சே இங்கிலாந்து நாட்டுக்கு போன போது அங்க உள்ள 6 லட்சம் தமிழர்கள் அவரை சைட்டை விட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வரவிடாம எல்லாரும் சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 6 கோடி தமிழர்கள் இருக்கும். இருந்துமே ராஜபக்சே தமிழ்நாட்டுக்கு உணவு அருந்திட்டு விருந்து சாப்பிட்டு போற அவலங்கள் இருக்கு. இது எதனால லண்டனில் வான் புகழ் பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ராஜபக்சே என்கிற கொலைகாரன் இதயத்தை கீழே இறக்கி வைத்து அந்த காட்டு மிராண்டி உரையாற்ற சென்ற பொழுது 40,000 தமிழர்கள் வழிமறித்து நாயே வெளியே போய் என்று சொன்னார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற தமிழ் உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு மத்தியில் இல்லை. இதே குடந்தையில் இருந்துதான் இன்றைக்கு பாரதிதாசன் பாடி, நான் வானம் இருண்டதடா, வல்லிருட்டு சூழ்ந்ததடா, மான தமிழினம் மங்கி கருத்ததடா, ஈனம் கலந்ததடா, இழிவு மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா என்று தோல் மரத்து போன தொழுப்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணர்ச்சியை உருவாக்கத்தான் என்னை போன்றவர்கள் களத்தில் நிற்கிறோம். நிலைமையை மாற்றுவோம். தமிழ் ஈழம் மலரும். தமிழர்களுக்கு ஒரு தாயகம் பிறக்கும். நம்பு. இது எனக்கான கேள்வி கிடையாது. நீங்க வரீங்கன்னு சொன்னோன்னே எங்க அப்பா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. நீங்க பதில் சொன்னீங்க, எங்க அப்பாவுக்கு பதில் சொன்ன மாதிரி. விடுதலை இயக்கத்தை எதிர்த்தவங்க இப்போ எதிர்கட்சியில உள்ளவங்க, அவங்களுக்கு நீங்க கூட்டணியா இருந்தீங்களா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அரசியல்ல காண்டாமிருகத்துக்கு கூட கூட்டணி வச்சாலாவது ஜெயிக்கணும்ன்றதுதான் கணக்கு. அதாவது ஒரு இயக்கம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த நடவடிக்கை தவிர வேறு வழி இல்லை. நான் என் பிள்ளை செல்வத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன், நீ கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதல்ல முக்கியம், கரை சேர்ந்தாயா என்பதுதான் முக்கியம். ஆகவே எங்கள் கட்சியை கரை சேர்ப்பதற்கு கைகுலுக்கி இருக்கிறோம். இன்னும் பச்சையாக சொல்வதாக இருந்தால், ஒரு குடும்ப ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு முடிவில்லாத போருக்கு தலைமை தாங்கி இருக்கிற நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க காலம் எங்கள் தோளின் மீது திணித்தது. காலம் சில முடிவுகளை எடுக்கும். எல்லோரும் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்களும் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னது பாரதி வறுமைக்கு எதிராக, ஏழ்மைக்கு எதிராக, காலங்களால் காயங்களால் சபிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஆதிக்கத்தினுடைய கன்னத்தில் அறைந்தவன் பாரதி. பாரதிக்கு இருக்கிற பெருமையே பண்டிதர்கள் கையில் இருந்த தமிழை பாமர்களுடைய கொண்டு வந்து சேர்த்தான். அந்த திருவல்லிக்கேணி யானை தின்று தீர்த்த அந்த தமிழ் கரும்பு ஏழைகளை நேசிக்க வேண்டும், அவனை உச்சத்தில் வைத்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக பாடிய பாட்டு. அதற்காக ஜெகம் இல்லை என்று சொல்லாதே, ஜெகம் இருக்கிறது, ஜெகம் இருக்கும். நல்ல செய்தி, அவர் உறங்காத தமிழ் காற்று. கெட்ட செய்தி, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழுகிறவர். வயது நிரம்பியவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கட்டாயமாகி இருக்கிற இந்த நாட்டில் கல்லூரி மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை காட்டிலும் அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாளைக்கே நான் போய் கும்பகோணம் தொகுதியில் நிற்பேன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அரசியலை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், அத்தை மகளை ஒருவன் நேசிக்கலாம், அத்தை மகளை காதலிக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆகிறவரை அத்தை மகளை தொடக்கூடாது. அத்தை மகளை நேசிப்பது மாதிரி அரசியலை நேசியுங்கள். அரசியலை அறிந்து